லட்சக்கணக்கான ஆடியோ பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் மற்றும் அதர் லாங்குவேஜஸ்லயும் உங்களோட பாட்காஸ்ட்டை வாத்த ஆப்ல பப்ளிஷ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாத்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. If you guys are not subscribed and you're watching this video, subscribe to India Glitz. Bell icon irko adu ting 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 subscribe. ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் நேர்கொண்ட பார்வையில் பார்த்தோம். நெக்ஸ்ட் உங்களை எப்போ நாங்கள் கோலிவுட்ல பார்க்க முடியும் மேம்? ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? வித்யாலேருந்து சகுந்தலா தேவி வரைக்கும் ஸோ உங்களோட ரியல் லைஃப்ல இந்த கேரக்டர்ஸோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு மேம்? There are things that I've learned from every character. Like from Shakuntala Devi, I've learned that if you have self-belief, so anything is possible. If you believe in yourself. இந்தியன் சினிமால நிறைய பயோபிக்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல் விமனை பத்தி இல்ல மேம். This is a time when we're celebrating women from all fields, and rightly so. It's high time. Lot many more biopics, because there are so many inspiring stories, women's stories that need to be told. சகுந்தலா தேவி கேரக்டர் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தா அது எதுன்னு சொல்லுங்க. You can touch the stars and go beyond, but you have to believe in your dreams, and you cannot let anyone tell you your dream is going to be impossible to achieve or that you're not worthy of success, especially as girls and women. பாலிவுட்ல நீங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. ஸோ பீங் அ சவுத் இந்தியன் நீங்க அங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. உங்களோட சீக்ரெட் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலானா அது என்னன்னு சொல்லுவீங்க மேம்? You know, I'm deaf to criticism, to unnecessary criticism, not objective or constructive criticism. மேம் வணக்கம், I'm Kaushik from Chennai. Hi Kaushik. மேம் எங்களுக்காக தமிழ்ல ரெண்டு பேசலாமா மேடம்? ஐயோ கண்டிப்பா. ஆனா என்னோட பாலக்காடு தமிழா இருக்கு, எனக்கு உங்கள மாதிரி தமிழ் பேச வராது. இது போதும் மேடம் எங்களுக்கு, எங்க ஆடியன்ஸ்க்கு. ஓகே, எப்படி இருக்கீங்க நீங்க? சூப்பரா இருக்கேன் மேம். நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எல்லாரும் சொல்ற மாதிரி. Thank you. இப்ப இருக்கிற விமன் வந்துட்டு அவங்க அச்சீவ் பண்ணணும் நிறைய நினைக்கிறாங்க, பட் அவங்க ஃபேமிலி சப்போர்ட் கிடைக்கிறது இல்ல. அந்த மாதிரி இருக்கும்போது வந்து உங்க லைஃப்ல அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? அந்த மாதிரி ஃபேஸ் பண்றவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்? இதுக்கு நான் பதில் இங்கிலீஷ்ல கொடுக்கறேன், இல்லாட்டா I'll take forever. I think, you know, it's tough for a woman to stand her ground when there is so much familial and societal pressure to be a certain way. But I think there is no choice. When you have the capability, when you have dreams, when you have desires, you have ambition, you have an identity of your own, then to assert yourself, it is a struggle, but it's worth all the disapproval it brings from wherever it comes. I think at the end of, because you have just one life, you know, at the end of life, you don't want to feel that you didn't live life fully, but you helped everyone else live their lives fully. That would be very unfair to you. Okay, thanks madam. சகுந்தலா தேவிக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு சிமிலாரிட்டி மேம். நாங்க ரெண்டு பேருமே ரொம்ப லவுடா சிரிப்போம். மேம் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து ஒரு சவுத் இந்தியன் ஃபிலிம் நேர்கொண்ட பார்வையில பார்த்தோம். பட் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது உங்க ஸ்கிரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே சின்னதா இருந்து நாங்க ஃபீல் பண்ணோம். நெக்ஸ்ட் உங்களை எப்ப நாங்க கோலிவுட்ல பார்க்க முடியும் மேம்? ஏதாவது ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்களா? No, I haven't been listening to South scripts recently. I get offered quite a few South films in a year, but unfortunately nothing has really worked out. You know, because you've seen the kind of work that I do in Hindi. I'm hoping that something as challenging and fulfilling is offered to me in the South, and I'll be more than happy to do it. மேம் அனுபவா பானர்ஜி அவங்க கிட்ட பேசும்போது சொல்லியிருந்தாங்க, யூ ரியலி குட் வித் நம்பர்ஸ் அண்ட் மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு சகுந்தலா தேவி ரோல் பிளே பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது மேம்? I think it helped me because I had to learn long numbers. Luckily, I didn't have to do the calculations. That would have taken me very long. But ready-made answers se wo yaad rakhna tha bas. Or wo, because I like numbers, that definitely helped. Ma'am, Mrs. Shakuntala Devi is known for mathematical skills and கணக்குல புலி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அண்ட் நீங்க ஸ்கூல் டேஸ்ல மேக்ஸ்ல எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தீங்க? எவ்வளவு மார்க்ஸ் எல்லாம் எடுத்திருக்கீங்க? I was actually good. I wasn't Shakuntala Devi by any stretch of imagination, but I was good at maths and I enjoyed numbers, so that held me in good stead during this shoot. I think I would always do fairly well in maths.
And I remembered, like, I always had a knack for numbers. Um, I remembered birth dates. I remembered, like, I would remember all sorts of like irrelevant dates also. I would be able to tell you, अच्छा इस दिन हम लोग यहाँ गए थे, तब ये हुआ था, and लोग मुझे पागल समझते थे कि I was like that character Subodh from Dil Chahta Hai, कि हर date मुझे याद रहता था. So I don't remember any one specific incident, but these kind of things, that car numbers याद रहते थे, एक बार देख लिया तो याद हो गया, that sort of thing. வித்யாலேருந்து சகுந்தலா தேவி வரைக்கும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கேரக்டரும் ஆன் ஸ்க்ரீனில் நாங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ராங் அண்ட் இன்ஸ்பைரிங்காக இருக்கு. ஸோ உங்களோட ரியல் லைஃப்பில் இந்த கேரக்டர்ஸோட இம்பாக்ட் எந்த அளவுக்கு இருந்திருக்கு மேம்? Oh, definitely impacts me off screen, because I think every character leaves you with something. Every character, I think heals you in some way. So I think there are things that I've learned from every character. Like from Shakuntala Devi, I've learned that, if you have self-belief, then nothing is impossible. Like, she did not even go to school, and then the world over, at one point, the entire world acknowledged her as a human computer. So anything is possible if you believe in yourself. They're all equally hard, but I think the responsibility is a little more when you're playing a real person, because there are real life references. You can look at the images, you can look at the videos, you can read articles about her. So obviously there is a little more responsibility to capture, not just, it's not just, this person is not just culled out of your imagination. It's actually, you use real mannerisms to the extent possible without making it look like a character or a mere imitation. So I think it's a very fine balance. இந்தியன் சினிமால நிறைய பயோபிக்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல் விமனை பத்தி இல்ல மேம். அதை பத்தி உங்க கருத்து என்ன? I think this is a time when we're celebrating women from all fields, and rightly so. It's high time. So yes, abhi tak zyada hua nahi hai, but now you will see going forward lot many more biopics, because there are so many inspiring stories, women's stories, that need to be told. It's tough for anyone. I think for especially for women, because the expectations from women are that much more. And then, from working women and working mothers, I think the expectations are even more. We have not reached a stage where we're telling our women, we'll support you in every way. You go, live your dream. Till that happens, no, I think it's true for women across the board, not just for public figures. Of course, public figures pe pressure aur bhi hai. Like Shakuntala Devi, her daughter was like, she was known as a genius the world over. சகுந்தலா தேவி கேரக்டர் கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தா அது என்னன்னு சொல்லுங்க. If you want to touch the stars, you can touch the stars and go beyond, but you have to believe in your dreams. And you cannot let anyone tell you that, your dream is going to be impossible to achieve, or that you're not worthy of success, especially as girls and women. We need to know, jab amazing ho sakti ho, to normal kyun banu? பாலிவுட்ல நீங்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. இன் ரீசெண்ட் டைம்ஸ் மிஸ்டர் ஏஆர் ரஹ்மான், மிஸ்டர் ரசூல் பூக்குட்டி அவங்களோட ஒர்க்குக்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய பேர் தப்பான ரூமர்ஸை வந்து பாலிவுட்ல ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ பீங் அ சவுத் இந்தியன், நீங்க அங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்கீங்க. உங்களோட சீக்ரெட் சக்சஸ்ஃபுல் ஃபார்முலானா அது என்னன்னு சொல்லுவீங்க மேம்? I'm deaf to criticism, to unnecessary criticism, not objective or constructive criticism, but or to negativity, or when someone tries to pull you down. And that's true of life, not just this industry. But I just I shut those noises out. I keep the sound out, and I think that's kept me safe and happy all these years. மேம், ஏதாவது ஒரு விஷயம் நீங்க அன்லர்ன் பண்ண வேண்டியது இருந்ததா சகுந்தலா தேவி கேரக்டர் ப்ளே பண்றதுக்காக? Actually, the South Indian accent that I use was, a new experience for me,
I've always been conscious that I should sound like a South Indian when I'm speaking English or Hindi, because my parents sound very South Indian. And I like to speak, every language the way it should be spoken. So I've always made an effort to sound correct in that language. And this time I had to bring in the South Indian accent. So that was, I think, some kind of unlearning that I had to do. It was fun. I actually enjoyed it because it sounded so familiar to the way my parents, my aunts and uncles and all speak.